மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பொங்கல். சூரிய பொங்கல் அப்படின்னாலே சூரிய உதயத்தப்ப நம்ம சூரியனுக்கு படைக்கக்கூடிய ஒரு பொங்கல் தான். அப்போ நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பொங்கல் வச்சு நம்ம 6 மணிக்கு கரெக்டாக படையலை போட்டுறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் எல்லாராலையும் பொங்கல் வச்சு சாமி கும்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது சாத்தியம் இல்லை. அப்போது யாரெல்லாம் அந்த நேரத்தில் செய்ய முடியாதோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 7:30லேருந்து 9 மணிக்குள்ளே காலை நேரத்தில் நம்ம பொங்கல் வச்சு சாமி கும்பிடலாம். அதுலேயும் சூரிய ஓரை 8லேருந்து 9 மணிக்குள்ளே இருக்குது. அந்த நேரத்தில் சூரிய பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதை தவிர்த்தா சுக்கிர ஓரையிலும் நம்ம வச்சுக்கலாம். சுக்கிர ஓரை எப்போ பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை இருக்குது. அதுலேயும் நம்ம பொங்கல் வச்சுக்கலாம். இந்த டயத்துலையும் என்னால் பொங்கல் வச்சு சாமி கும்பிட முடியல, ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு தள்ளி போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா காலை 10:30லேருந்து 11:30க்குள்ளே நீங்கள் இந்த பொங்கலை வச்சு நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது. மதிய வேலைக்கு பிறகு நம்ம சூரிய பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் செய்கிறது நமக்கு அவ்வளவு மகத்தான பலனை தராது. எப்பயுமே காலை நேரத்தில் இந்த சூரிய பொங்கல் வைக்கிறது மட்டும்தான் நமக்கு சிறப்பான பலனை தரும். சூரிய பொங்கல் அன்னைக்கு மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம் பெயர்கிறார், அதாவது நகர்ந்து செல்கிறார். வடக்கு நோக்கி பயணம் அவருடையது தொடங்குகிறது. அதை தான் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரிய பகவானின் பயணம் நல்ல வளமான தொடக்கமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சூரிய பகவானை நம்ம வேண்டி இந்த பொங்கலை வைக்கிறோம்.